This video is sponsored contains online shopping. ஆம்லேட் போடுறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை பிறகு அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதை வந்து இதில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டுமா, இதில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் கலந்துருக்கும். அது வந்து 2 முட்டையை எடுத்துக்கிறோம். இப்போ 2 முட்டை இது உடச்சி ஊற்றுறோம். பாருங்கள், ஊற்றிட்டுமா, இதில் தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கிண்டுகின்றோம். இப்போ கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு பாருங்கள், தூள் உப்பு கொஞ்சம் போடுறோம் பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக தூள் உப்பு போட்டுமா. இப்போ பாரு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்குறோம். இப்போ அடுப்பு பத்துறோம். இப்போ கல் கொஞ்சம் சூடு ஏறணும். இப்போ லைட்டு எண்ணெய் ஊற்றுறோம், கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிட்டுமா. இப்போ அதே வந்து ஒரு கிண்டி ஊற்றோம். இப்போ அந்த உடச்சி கலந்து வச்சோம் இல்லையா, அதை எடுத்து கல்லில் ஊற்றுறோம். பாருங்கள், அதிகமாக இருந்தால் பெருசாக இருக்கும், நம்ம சின்ன சின்னதாக 2 போட்டுக்கலாம். இப்போ கூட வந்து ஒரு டேஸ்ட்டு வரதுக்கோசரம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள். இப்போ பாரு ஓரளவுக்கு வந்துருச்சு. இது வந்து திருப்பி போடணும். திருப்பி போடணும், ஏன்னா அதிகம் விட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் வந்து மீடியமாக பார்த்து வச்சுக்கிறோம். இப்போ நல்லா வெந்தால் தான் கொஞ்சம் இருக்கும். இப்போ சுவையான ஆம்லெட் ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்.